ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். குழந்தைங்க இனி குர்குரே கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே செய்து கொடுங்க. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குர்குரே பண்ணுறதுக்கு நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். கேரட் வந்து கிராம் கணக்கில் 250 கிராம் எடுத்திருக்கேங்க. அதே போல் உருளைக்கிழங்கும் 250 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு, காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்கோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து பிசைஞ்சு எடுத்தோன்னா மாவு மாதிரி வரணுங்க, அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டோட தோலையும் எடுத்துக்கலாங்க. கேரட்டை வந்து வேக வச்ச பிறகு தோல் வந்து ஈஸியாக வந்துடும், ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். கேரட்டோட தோல் எடுக்கும்போதே மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டையுமே தோல் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை கை வச்சு பிசைஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதில் இருக்கிற தண்ணியே போதுமாக இருக்கும். தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப கொழன்னு ஆயிரும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பாத்திரத்தில் சேர்த்ததும் இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் இப்போ இதோட தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த 4த்தையுமே சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ உப்பு மசாலா எல்லாமே எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. காய்கறிகள்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்து கொடுத்தீங்கன்னா உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்கங்க. இப்போ மசால் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதோட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அரிசி மாவு சேர்க்கறதுனால குர்குரே வந்து நல்ல மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும். நம்ம 250 கிராம் கேரட்டும் 250 கிராம் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கோம். அதுக்கு 7 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகும் மாவு வந்து ரொம்ப இறுக்கமாலாம் வராது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இப்போ மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. மாவு வந்து ரொம்ப இறுக்கமாலாம் இருக்காது, பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவர் இல்லைன்னா பால் கவர் கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே இந்த கவரில் சேர்த்துக்கலாங்க. கவரை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. கவரை இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மாவு வந்து அங்கே இங்கேன்னு ஒட்டாமல் எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையுமே கவரில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மடித்து வச்சுருந்த கவரை அப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைட்டாகவே ரப்பர் பேண்டு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை பிழிஞ்சு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்து ரப்பர் பேண்டு போட்டுக்கோங்க. இப்போ கவரோட ஏதாவது ஒரு முனையில் மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சுட வச்சு எடுத்துக்கோங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எரியணும். தீ வந்து கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். எண்ணெயும் நல்லா சூடான பிறகு தான் இதை நம்ம பிழிஞ்சு விடணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு குர்குரே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் குர்குரே செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.